அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். கருவேப்பிலை தொக்கு செய்ய போறோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கழுவி வடிகட்டி ஒரு டவல்ல போட்டு காய வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமா புளி, வெந்தயம், கடுகு, உளுந்து இதெல்லாம் சேர்த்து காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. கடுகு, காஞ்ச ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயில நல்லா சுருண்டு எண்ணெய் கசிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.